இனிமேல் சட்னியை பற்றின கவலையே இல்லைங்க. இந்த மாதிரி பொடி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வாணலியில் 1 கப் அளவு வேர்க்கடலையை நல்லா வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ அதே கப்புலேயே 1 கப் அளவு பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்துக்கோங்க. அதையும் வறுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் 3/4 கப் அளவு உளுந்து போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பையும் நல்லா வறுத்து அதையும் இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 12 வரமிளகாவை போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய்ங்க, அதையும் போட்டு நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இந்த பிளேட்லேயே. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 5 பல்லு பூண்டு, இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து அதையும் பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு தேவையான அளவு சால்ட்டையும் போட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை அரைச்சதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு ஒரு ஜாரில் போட்டு நல்லா மூடி வைங்க. இப்போ சட்னி உங்களுக்கு தேவைப்படும் போது ஒரு 4 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஒரு தாளிப்பை கொட்டினீங்கன்னா அவ்வளோதாங்க, இன்ஸ்டன்ட் சட்னி ரெடிங்க.